வணக்க நண்பர்களே, நம்மளோட 20 டே சேலஞ்சுக்கு 4-5 இருக்கு. உங்களுக்கு வரவேற்கிறேன். முதல் வேலையை நமது பல்களை விலக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டேன். இன்னைக்கு ரன்னிங்க்கு கம்பி கொடுத்துலான்னு பார்த்தேன். ஆனா இதுக்கப்புறம் நான் வீடியோ போடாம இருந்தா பல பிரச்சனைக்குள்ளாயிருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ காலையில எழுந்தே லேட்டு தான். டைம் பார்த்தீங்கன்னா 8:30. இங்கேருந்து நான் கிரவுண்டுக்கு போனோம்னா ஆஃபீஸுக்கு டயத்துக்கு போக முடியாது. அதனால அண்ணன் கிட்ட ஒரு யோசனை இருக்குது. அது என்னன்னா, நம்ம இன்னைக்கு ரோட்ல தான் ஓட போறோம். மணி 9 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல எப்படி ஓட போறேன் தெரியல. வழக்கம் போல வாக்கிங் போட்டு அப்புறம் ரன்னிங் ஓட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் ஓடுனேன். கொஞ்சம் புதுசா இருந்துச்சு ரோட்ல ஓடுனது. கரெக்டா அந்த 1 கிலோமீட்டர் அப்புறம் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே கால் நல்லா ஆரம்பிச்சது. அதுக்கு சீக்கிரமே ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சணும் நம்புறேன். அப்படியே அதுக்கான சொல்யூஷன் உங்ககிட்ட இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டிட்டு போயிருங்க. அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு 20 ஸ்குவாட்ஸ் அப்புறம் 20 ஜம்பிங் ஜாக்ஸ் அப்புறம் 10 புஷ் அப் எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுல பெரிய போரே நடந்து முடிஞ்சமே இருக்குது. நண்பர்களே, அண்ணன் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நல்ல சிரிச்ச முகத்தோட கிளம்பினேன். இன்னைக்கு எதுவும் பிரச்சனை நடக்க கூடாதுன்னு முருகர்ட்ட ஒரு வேண்டுதல போட்டு நெத்தில ஒரு பட்டையை போட்டு கிளம்பிட்டேன். அங்கதான் சம்பவமே. நம்மளோட இடத்த பாத்தீங்கன்னா எவ்வளவு குப்பையா இருக்குன்னு இதை வேற ரெடி பண்ணணும். நண்பர்களே, காடியில பெட்ரோல் இல்லாம நடு ரோட்ல தள்ள விட்டுட்டாங்க. அப்புறம் அது கொஞ்சம் எரிபொருளை போட்டுட்டு இப்போ எதுக்காக இவ்வளவு அவசரமா வீட்டுக்கு வந்து என்னோட டோரா பூச்சி பேக் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, என்னோட எம்டி அவரோட லேப்டாப்பை சம்பவம் பண்ணிட்டாரு. அதை சரி பண்றதுக்கு நம்ம நண்பர் கூட கிளம்பிட்டேன். இவனும் ஏன் அங்க வரானா, அவனுக்கு அங்க ஒரு வேலை இருக்கு, அதனால வரான். இல்லைன்னா வரமாட்டான். இவன் எப்படி டோரா பிச் பேக் நல்லா இருக்கா? ஆக்சுவலி இது என் பேக்கே இல்லை. என் பேக்கை ஒருத்தர் திருடிட்டாரு. அவர்கிட்ட இருந்து திருடிட்டான். அவ்வளவுதான் நண்பர்கள். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அங்க கொஞ்சம் கேசரி சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சு அங்கிருந்து கிளம்பிட்டோம். வடக்கு பையனை பாத்தீங்களா, ஒரு வழியா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். முதல்ல அவனோட வேலையா தான் வந்திருக்கிறோம். என்ன இடம்னு பாத்தீங்கன்னா கார்மெண்டோட ஹோல்சேல் கடை. இவங்க வந்து இதை இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றாங்க. நண்பர்களே, எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தானுங்க. என்னையும் பார்த்தானுங்க. ஆனா நான் அவனுங்களை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம். அங்க அவரோட லேப்டாப்பை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி போல நண்பர்கள்ட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு. வாங்க பாபா டீயை சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. சில பேர் இருப்பானுங்க ஜிம்முக்கு போயிட்டு இந்த போண்டெல்லாம் சாப்பிட்டு இருப்பானுங்க. அது மாதிரி உங்க கேங்ல ஏதாவது ஃப்ரெண்ட் இருந்தா கண்டிப்பா மறக்காம டேக் பண்ணி விடுங்க. இவனும் அதே போல தான். அப்புறம் நான் வேணும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அவங்க கூட அங்கேயே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நண்பர்களே, இதுக்கப்புறம் டெய்லி நான் வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா கன்னடா நான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். டெய்லி அப்டேட்லாம் இருக்குது, வாழ்க்கை அப்டேட் இருக்கு, ஃபிட்னஸ் சேலஞ்ச் இருக்குது. என்னால் எடிட் பண்ணதான் ரொம்ப டைம்ல கொண்டு 3 இட்லியை சாப்பிட்டு மட்டையிட்ட கடினமா இருங்க.